இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு தோழமை ரொட்டேரியன் காந்தி கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய அத்துணை ரொட்டேரியன் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். நினைவுகளை விட அற்புதமான இயந்திரம் மனிதனுக்கு வேறு என்ன இருந்து விட முடியும்? அதை எவ்வளவு இளமையாக வைத்திருக்கின்றோமோ அவன்தான் வாழ்க்கையில் வெல்கிறான். நல்ல நினைவுகளை சேமித்து வைத்துக் கொள்ளுது. எனக்கு என்னை எப்பவுமே பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, என் பேச்சை கேட்கும் பொழுது சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நல்ல ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த பாராட்டை எப்படி எடுத்துக்கிறேன்னா, யார் நல்ல ஸ்பீக்கர்? ஒரு வார்த்தை என்னிடத்தில் வந்து சேர்கின்ற பொழுது உடனடியாக அது வேர் விடுகிறது எனக்குள். நல்ல ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டா, பேசுறவங்க எல்லாம் நல்ல ஸ்பீக்கர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ள யார் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை இயற்கை என்னுடைய உதடுகளில் இருந்து உச்சரித்து விடாதா என்கின்ற பெரும் ஆசையுடன் தான் உங்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் அத்துணை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏதோ ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன் எல்லாரும் வந்து உட்கார்றோம் அப்படிங்கிறவங்க இல்லை. நீங்க இங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் ஆசிரியராக ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக அறிந்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை டீச் பண்ணணும். டீச் பண்ணும் பொழுதுதான் அதை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். பொழுது நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அடிப்படையில் நான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பொருள். கற்றுக்கொண்டே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒளிவண்ணன் சார் தன்னுடைய டாக்டரேட் டிகிரி பத்தி ஒரு விஷயத்த சொன்னார். எதுக்காக நீங்க 50 வயசுக்கு அப்புறமாலாம் இந்த டாக்டரேட் டிகிரியை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாருன்னா என்ன மாதிரி ஒருத்தர்னு வேற சொல்லிட்டார். என்ன மாதிரியா இருந்தா கூட அவங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க சார். என்ன நான் உடனே ஞாபகம் வந்தது, உங்ககிட்ட சொல்லணும்னு ஞாபகம் வந்தது. லீடர்ஸ்க்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்றது? உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் ஒரு சிறிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள நான் நுழையிறேன். யார் நல்ல தலைவன் தெரியுமா? எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை நல்ல தலைவன். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் நல்ல தலைவன். He is a leader. எல்லோரையும் விட நான் சிறப்பா இருக்கிறேன்னா நீ முதலாளி. You are a capitalist. எல்லாருக்கும் முன்னாலே என்ன ஜேஜேகாரம் பண்ணணும், நான் தான் மிகப்பெரியவன் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று அது கிடையாது. இங்க பாருங்களேன், என்ஹான்ஸ் த பொட்டன்ஷியல்னு கொடுத்திருக்காங்க. உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய திறனை, உங்களுக்கு ஏற்கனவே இயற்கை தந்திருக்கக்கூடிய அந்த வளத்தை என்ஹான்ஸ் பண்றது, அதிகப்படுத்துவது. இங்க இந்த வளாகத்திற்குள் வருகின்ற பொழுது நீங்கள் எதுவாக இருந்தீர்களோ, இந்த வளாகத்தை விட்டு நீங்குகின்ற பொழுது ஒரு படியேனும் தரத்தில் உயர்ந்திருக்கிறீர்கள் என்றால் காந்தி கிருஷ்ணன் வெற்றி பெற்றார் என்று பொருள். எதை அதிகப்படுத்தி கொண்டு செல்லுவது, எந்த தரத்தில் நாம் உயர்ந்து செல்லுவது? பாருங்க, ஒளிவண்ணன் சொல்லுகிறார், நான் PhD படித்தேன். சத்தியமா அவர் எந்த காலேஜுக்கும் போய் ஜாப்ல சேர போறது இல்லை. சேரத்துக்கு அவர் தயாரா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு யாருமே தயாரா இல்லை. சூழல் அப்படி போயிட்டு இருக்கு. 56,000 பேர் அப்ளிகேஷன், 800 போஸ்டிங். போக முடியாது நீங்கெல்லாம். ஆனால ஏன் அவர் படிச்சார்? அது என்ன? அது இந்த டாக்டர் அப்படின்னு சொன்னா அது ஒரு மகிழ்ச்சி வந்தது இல்ல, அது என்னது? அது தற்பெருமையா? எல்லாரும் டாக்டர் டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க, என்னையும் சில பேர் சில நாட்களுக்கு டாக்டர்னு சொல்லுங்கிறதா? ஒரு கல்வியாளராக நின்று நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் இண்டிவிஜுவலா நீங்க யோசிச்சு பாருங்க. சாக்ரட்டிஸ் கைது செய்யப்பட்டார். எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார்? மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவருக்கு. ஒன்னும் இல்ல, அதிகாரத்திற்கு எதிராக 2 கேள்விதான் கேட்டார். அவருடைய தத்துவமே 2 கேள்விதான். நீங்க சாக்ரட்டிஸை பத்தி என்ன வேணாலும் நீங்க படிச்சுக்கோங்க,
ரெண்டே கேள்விதான் சாக்ரட்டிஸ். ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? இந்த ரெண்டு வார்த்தை தான் சாக்ரட்டிஸ். அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. உள்ள போட்ட உடனே கைது பண்ணி போடும்போது அவருக்கு சொல்றாங்க, விஷம் குடிச்சு நீங்க சாகணும், 2 நாள் இருக்கு. இன்னொன்னு, விஷம் குடிச்சா உடனே செத்துருவேனான்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்க உங்களை நடக்க விடுவாங்க, அந்த விஷம் உடம்புல ஏறினதுக்கு அப்புறமா தான் சாவு வரும், அந்த விஷம் தான் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு அந்த காவலாளி சொல்லிட்டு போறான். நல்லா யோசிச்சு பாருங்க, மரணம் அடைய போகிறார், 2 நாள் தான் இருக்கு, விஷமருந்தி மருந்து கொடுக்கப்பட போகிறது, அப்புறமா நடக்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த 2 நாள்லயும் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நடந்து பயிற்சி பெறுகிறார். நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்து, இது இறை அன்பு தினத்தந்தியில் எழுதிய செய்தி, நான் இப்ப உங்ககிட்ட சொல்றது வரலாற்று புத்தகத்தில் பதிவான செய்தி. அவர் எடுத்து அந்த தகவல்களை புத்தகமாக போடுவதற்கு முன்னால் ஒரு பத்திரிகையில அவர் எழுதுறார். ஞாயிற்றுக்கிழமை வரும் அந்த பத்திரிகையில சிறப்பு செய்தி. அதில் நான் வாசிக்கிறேன் இந்த செய்தியை. உங்கள் மனதிலே ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதான்னு பாருங்க. அதனுடைய இன்னொரு வருஷன் தான் ஒளிவண்ணன் மாதிரியான மனிதர்களினுடைய நடவடிக்கை. பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்கிறான். இவர் கேட்கிறார், இங்க இருந்து, தோழனே நீ மிக அழகாக வாசிக்கிறாய், அந்த பாடல் எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாய், அது என்னன்னு கேட்கிறார். உடனே அவர் கேட்டார், நீ யார்? கேட்ட உடனே அவர் சொன்னான், சாக்ரட்டிஸ். ஓ சாக்ரட்டிஸ், இங்கேதான் இருக்கிறாயா? ஆம். உனக்கு மரண தண்டனை என்றார்களே, அதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. சரி, நான் மௌத்தார்கனை வாசிக்கிறேன். ஓ மௌத்தார்கன், நானும் வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறேன், எனக்கு வாசிக்க தெரியாது, நீ சொல்லி தருவாயா? எனக்கு கற்று தருகிறாயா? அதை எப்படி வைக்க வேண்டும், எப்படி இசைக்க வேண்டும் என்று நீ எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றியா? நான் குரல் வழியாவே கேட்டுக்கொள்கிறேன்ங்கிறாரு சாக்ரட்டிஸ். சிரிச்சுக்கிட்டு அந்த கைதி சொன்னானா, 2 நாள்ல சாவ போற, என்னத்துக்கு உனக்கு இப்போ மௌத்தார்கன் வாசிக்கிறது? கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? சாக்ரட்டிஸ் தந்த பதில் தான் இன்னைக்கு டேக் அவே மெசேஜ். சாக்ரட்டிஸ் சொன்னான், சாகும் பொழுது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்ற எண்ணம் போதாதா? லேர்னிங் அவ்வளவுதான். இதை நான் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு என்ன செய்ய போகிறேன் என்பதெல்லாம் வேறு. நீ தெரிந்து கொள்கிறாயா? அதில் இருக்கக்கூடிய போதை, கற்றலில் இருக்கக்கூடிய போதை. அதனால்தான் இட் இஸ் நாட் a training session, it's a learning session என்று காந்தி கிருஷ்ணன் அறிவித்து போயிருக்கிறார். It's a learning session. அதை படித்து விட்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்பது வேறு, தெரிந்து கொண்டு நம்ம அப்ளை பண்றோமாங்கிறது வேற. அது அவரவருடைய பொட்டன்ஷியல். என்ஹான்ஸ் ஆகியிருந்ததுன்னா அப்ளை பண்ணிடுவோம், இன்னும் என்ஹான்ஸ் ஆகணும்னு சொன்னா இன்னொரு வாட்டி ட்ரைனிங்க்கு வருவோம், அவ்வளவுதான். பாருங்க, சமீபத்தில் நான் சில செய்திகளை வாசிக்கிறேன். அந்த செய்திகளை வாசிக்கின்ற பொழுதும் புத்தகங்களை படிக்கின்ற பொழுதும் எனக்குள்ளாக சில விஷயங்கள் வேறு வேறு நிலையில் சிந்தனையை தூண்டுகின்றன. இப்ப நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்லுங்க, இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அடுத்த தலைமுறை சரியில்லை, அவர்களை சமாளிக்க முடியல, சரியா? நான் 25 வருஷமா டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா இருந்திருக்கேன். 25 வருஷமா நான் அந்த ஜெனரேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த 17 வயசு 18 வயசு இதுதான் என்கிட்ட வர பிள்ளைகள். 19 வயசு வரைக்கும் வரும். 17 19 வயது பிள்ளைகளை 25 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜெனரேஷன் தான். அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கு. நீங்கள் இன்றைக்கு எந்த சமூகத்திற்கு போய் பணியாற்றுகிறீர்களோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மன இயல்பை அறிந்து கொள்ளாமல் நீங்க ப்ராஜெக்ட் கூட போட முடியாது. அவர்களுடைய இயல்பு, அவர்களுக்கான தேவை அறிந்துதான் போட முடியும். அவர்களுடைய இயல்பு இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம இங்க இருக்கிறவங்க மேக்சிமம் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
64 to 80 பிறந்தவங்க, 1964 to 1980. அதுக்கு முன்னால பிறந்தவங்களை விட்டுறலாம், நாம அவங்க வழிகாட்டட்டும், அவங்க வழிபடி நடந்து கொள்ளலாம். இந்த 1964 to 1980 பிறந்த இந்த மக்கள் இருக்கிறோம்ல, இவங்க தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இப்ப வந்துகிட்டு இருக்குல்ல, அதனுடைய பேச்ச கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம பேச்ச ஒரு நாளும் கேட்டது கிடையாதுங்க. எங்க அம்மா எல்லாம் என் பேச்ச நான் யோசிச்சு பார்க்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு நாம், இன்றைய தலைமுறைக்கு நாம் எதை தந்துவிட முடியும்? இன்றைக்கு அந்த தலைமுறை ரொம்ப வல்லரபலா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இவர்களுக்கு நாம் வழிகாட்டக்கூடிய லீடர்ஷிப் நீங்க கையில் எடுத்து இருக்கிறீர்கள். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். யாருக்கு சேவை செய்கிறோம், எதன் மூலமாக செய்கிறோம், எந்த மாதிரியான அமைப்புகளில் அதை லீட் பண்றோன்னு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன். லீடர்ஷிப் இஸ் நத்திங். இட்ஸ் a personality development through community service. கம்யூனிட்டி சர்வீஸ் செய்யும் போது உங்களுடைய பர்சனாலிட்டியில உங்க பர்சனாலிட்டி கொஞ்சம் டெவலப் ஆகும். அந்த அந்த சூட்சுமம் தான் லீடர்ஷிப். யாருக்கு எப்படி செய்ய வேண்டும்? நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். முடிந்த அளவுக்கு நான் இதை வெளியில் பரப்பி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். நான் கன்வின்ஸ் ஆகலைன்னா என்னால பேச முடியாது. யாரோ ஒரு சொல்லி கொடுத்தா என்னால பேச முடியாது. எனக்குள்ளாக அதை நான் டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் சொல்லுவேன். நாம செய்யற இந்த தலைமுறை செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இப்படி சொல்லி நான் உங்களுடைய அந்த லேர்னிங் செஷனுக்குள்ள நானும் நடக்கிறேன். நாம் பர்சனலா நம்முடைய வீடு நாம் நீட்டா இல்லாம சமூகத்துக்குள்ள வந்து எந்த நன்மையும் செய்திட முடியாது. முதல்ல பர்சனல், வீடு, இது ரெண்டுத்தையும் அழகா நிர்வகிக்கிற நிர்வாகியா ஒருவர் இருந்தா மிகச்சிறந்த லீடர்ஷிப் அவங்களுக்கு வந்து சேரும். அந்த பொறுப்புகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொறுப்புகள்லாம் பண்ணாம சுயத்தையும் பார்த்து கொள்ளாமல் குடும்பத்தையும் பார்த்து கொள்ளாமல் நான் சமூகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் பல நேரங்களில் தோற்று விழுவதை நான் பார்த்திருக்கிறேன். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ரொட்டேரியன்ஸ், வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், சொசைட்டியையும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த பேலன்ஸ் பண்ணும்போது சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்மால், இப்ப நான் என்னோட சேர்த்து தான் அதை சொல்லிட்டு இருக்கேன், பண்ண முடியாது. முதல்ல இந்த வார்த்தையை இந்தைய அரங்கத்திலிருந்து கைவிட்டுட்டு போங்க. எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு நான் செய்வேன். இன்னிலிருந்து அதை விட்டுட்டு போங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கு என்னன்னா கிடைச்சதோ எல்லாத்தையும் உங்க பிள்ளைக்கும் கொடுங்க. அது எதுவாக இருந்தாலும் அதனுடைய டிண்டையாவது அப்படி காட்டி கொடுங்க. ஏன்னா எங்க அம்மாட்ட டைரக்டா நான் கேட்ட கேள்வி சொல்றேன். அம்மா, 25 வயசுலலாம் நான் ஒரு நிலையில இருந்தேம்மா. என் பையன் வரான், ஸ்மார்ட் பாய், ஆனா அந்த ஃபயர்ல அப்படி போய் அதை டச் பண்ணணுமா, அந்த ஃபயரை பார்க்குற, அது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் தெரியலையேமான. ஃபயர் இருக்குல்ல, பத்த வச்ச நெருப்பு பந்தம் நாங்கெல்லாம் இப்படி இல்லையே. ஏன்? எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு, நான் உன்னை கஷ்டத்துல வளர்த்த, நீ வைரமோ முத்தம் கொடுத்து அவனை வளர்க்கிற, அது கொஞ்சம் லேட் ஆகும், இது சீக்கிரம் பத்திக்கும். நாங்க கஷ்டப்படுத்துறது இருக்குல்ல, கஷ்டப்படுற அந்த சூழலை வெளிப்படுத்துவது இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியமானது. எல்லாத்துலயும் ரொம்ப லீனியண்டா இருக்கிறோம் நாம. என்னங்க, so what, why not? இந்த ரெண்டு கேள்வியை இன்றைய ஜெனரேஷன் கேட்டுட்டு இருக்கு. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு தான் அவர்களை நாம் வழிபடுத்த முடியும். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படித்தேன். நீங்க பயப்பட வேண்டாம், என்னுடைய வார்த்தைகளில் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய பொருளை என் சொற்கள் ஒருவேளை முழுமையாக்காமல் இருக்கலாம், ஆனால்
ஆழமாக உங்கள் அனுபவத்தில் அந்த பொருளை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு புத்தகத்தை இப்படி திறக்கிறேன், ஒரு ஆப்பிரிக்க அறிஞன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான். நான் இதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப பயப்படாதீங்க, ஆனா அந்த வார்த்தை எனக்கு சாபம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் சபித்து ஒருவன் எழுதுவானா? சபித்து ஒருவன் எழுத மாட்டான். அவன் சில பேர் உண்மைகளை சொல்லுகிறான். என்ன சொல்றான் பாருங்க. உன் பேரனின் மகன், அதாவது அவன் சொல்றது நம்ம எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா. இப்போ வாசிப்புன்னா இண்டிவிஜுவலுக்கு தானே வாசிப்பு. உன் பேரனின் மகன் வறுமையில் தெருவில் வாகனங்கள் இன்றி நடப்பான். எப்படிங்க? எங்க அப்பா சைக்கிள் தாங்க வச்சிருந்தாரு. நான் படிச்சுட்டேன். இன்னைக்கு நான் ஸ்கார்பியோ வச்சிருக்கேன். காண்டா மிருகம் மாதிரி நிக்குது வண்டி. என் பையன் ஒரு BMW வாங்க மாட்டான். என் பேரன் ஒரு லெம்போகினி வாங்க மாட்டான். அதானங்க ப்ராசஸ். அப்படித்தானே நாம நினைக்கிறோம், இல்லையா? அப்படி கிடையாதான். இன்னிலிருந்து நீங்க இந்த மனசுல இந்த விஷயத்தை எடுத்துட்டு போங்க. அதற்கு அவன் என்ன காரணம் சொல்றான்? முதல் காரணம் அவன் 4 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. 4 ஸ்டெப்ஸ். முதல் ஸ்டெப், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சரியா? கஷ்டப்பட்டோம்ல, வலிமையானோம். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். அப்படி என்றால் நாம் என்ன இம்யூனிட்டியை இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுக்க போறீங்க? ஒண்ணும் இல்ல. சமீபத்துல நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, அது நிறைய இந்த சமூகத்துக்குள்ள ஆழமா பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால வெடிச்ச எரிமலை மாதிரி உள்ள அப்படி ஆழமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, ஒரு சட்டியை கொடுத்து, சூடா இருக்கு சீக்கிரம் புடின்னு சொல்லுது தான் புள்ள கிட்ட. நான் இப்படி ரீல்ஸ்ல பார்த்தேன். சட்டி சூடா இருக்கு சீக்கிரம் புடி. அந்த பிள்ளை இப்படி காட்டுது. நம்ம வீட்டுல இருக்கோங்க அந்த மாதிரி. இருக்கா இல்லையா? ஏதாவது சொல்லுங்களேன். அசையவே செய்யாது. நம்ம பதறடிச்சுட்டு போவோம்ல, அம்மா கூப்பிட்டா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. புடி இப்படி காட்டுது. ஏய் சூடா இருக்கு இப்படி புடி. மறுபடியும் அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லுச்சு. அறிவு இல்ல உனக்கு? நல்லா தானே பெத்த, உன்னை நல்லா தானே சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கிற. சூடா இருக்கு வெயிட்டா இருக்குன்னு சொல்றேன், இப்படி பிடிக்கிற. இன்னும் நிறைய சபையில சொல்ல முடியாத சொல்லலாம் சொல்லுது அந்த அம்மா. உடனே அது என்ன தெரியும் பண்ணுச்சு? இப்படி பிடிச்சது. நான் அந்த குழந்தைய குறை சொல்லல. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க யாருக்கு மருத்துவம் பார்க்க போகிறீர்களோ அந்த மருத்துவம் பார்க்கக்கூடியவர்களுடைய நோய் பற்றி தெரிந்து இருக்காமல் நீங்கள் மருத்துவத்தை கையில் பெட்டி எடுக்கவே முடியாது. இது ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யார் சொன்னாலும் புரியாது. நம்ம குழந்தைங்கிட்ட அது இருக்கு. யார் சொன்னாலும். எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மாக்கு 80. அம்மா ஏமா ஒரு வார்த்தை சொன்னா நீ சொன்னா நான் கேட்பேனே, இந்த தலைமுறை ஏமா கேட்க மாட்டேங்குதுன்னு. ஐயோ அது உனக்கு தெரியாதான்னாங்க. தெரியாதா? எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளை வந்துச்சான். நல்ல பணக்கார வீட்டுக்கு வந்துச்சான். அவன் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறவன், இந்த பொண்ணும் நல்லா படிச்சுது. இது எல்லாம் வீட்டில் பெருக்கிட்டு இருந்துச்சான். அப்போ மூளை எல்லாம் கரெக்டாக பெருக்கலையாம்.
மூளை பெருக்கல தெரியல உனக்கு, நல்ல வீட்டுல இருந்து தானே கூட்டிட்டு வந்தேன், ஒரு ஒரு பெருக்க தெரியாது, ஒரு சுத்தம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வார்த்தை அந்த அம்மா பேசியிருக்கு, அந்த மாமியார் பேசியிருக்கு. அப்போ கரெக்டா பெருக்குச்சான் அந்த பொண்ணு. அடுத்த நாள்ல இருந்து பெருக்கிறதுக்கு முன்னால அந்த மாமியாருடைய ரூம் கிட்ட போய் நின்னுக்குமா தொடப்ப கட்டையோட. மாமி பெருக்க போறேன், குடுக்கறத கொடுங்க, பெருக்கணும்னுமா. எங்கம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. சில பேருக்கு அப்படி சொன்னா புரியவே மாட்டேங்குதுங்க. சண்டை போட்டு, நான் ஒரு நாள் அப்படிதான் மேடையில பேசிட்டு ஒரு 2 விஷயம் இருக்கு உங்ககிட்ட சொல்லட்டுமா, எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்டேன். அத்தனை பேரை கை தூக்குனாங்க. 2 விஷயம் சொல்லிட்டு கார் ஏறுறேன். கார்ல வந்து 2 பிள்ளைங்க கேக்குது, இன்னமோ 2 விஷயம் சொல்றேன் நீங்களே சொல்லலையே என்னன்னு கேட்டு. அப்படி இருக்கணுமா இல்லையா? சொன்ன புரியணுமா இல்லையா? நாம் எந்த சமூகத்தை வளர்க்கிறோமோ, நான் சொல்லுகிறேன் கான்ஷியஸ்னஸ், கவனம், கவனத்தோடு அவர்கள் இருப்பதற்கு. நான் இப்படி சொல்றேன், எங்கே கடமை தவறப்படுகிறதோ அங்கேதானே சேவை தேவைப்படுகிறது. அந்த கடமையை அவர்களுக்கு உணர்த்துகின்ற சேவையை முடிந்தால் ப்ராஜெக்டா போட்டு முன்னேற்றுங்க. ரோட் கிராஸ் பண்ண தெரியாம கொலை செஞ்சு சாவரனை விட, தற்கொலையில சாவரனை விட, நோயில சாவரனை விட, வயசாகி சாவரனோட நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ல தான் செத்து போறானுங்க இந்த நாட்டில். போடுங்களேன் ஒரு ப்ராஜெக்ட். எப்படி நீங்க போட்டு போலியோவை ஒழிச்சிங்க? நாட்டில இருந்தே ஒழிக்கல, ரோட்டரி தானே ஒழிச்சிங்க போலியோவை. அந்த மாதிரி ஒழிச்சு காட்டுங்க. ரோடு ஆக்சிடென்ட் இனிமேல் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரோட்டரி சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சில காரணங்களால் முழுமையாக தடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த காதுல விழட்டும். சில ப்ராஜெக்ட் எடுங்க. பல நேரங்களில் நாம் யாருக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களை பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு மாத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப சிரமம். சில பேர் இருப்பாங்க, இங்கேயே இருப்பாங்க, நான் பொய் சொல்லல, அது நம்முடைய மனநிலை. அது யாரும் ரொம்ப சந்தோஷமா யாராவது இருக்கட்டுமே, முன்னால இருக்கிறவன் சோகமாயிடுறான். உனக்கு என்ன, அது சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா, நான் நல்ல உற்சாகத்தோடு வந்து நிக்கிறேன்னா, அது எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் தருகின்ற மரியாதை தான் அந்த உற்சாகம். இப்படிதான் போவேன் காலேஜுக்கு. வானத்திலிருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன் 7:45க்கு காலேஜ்ல. உள்ள போய் உட்காந்து கேபின்ல சைன்கின் பண்ணிட்டு கேபின்ல அப்படி உட்கார்ந்த உடனே, இப்ப இல்ல அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, அந்த அம்மா என்ன பார்க்கும், பர்வீன், எஸ் மேம், என்ன டல்லா இருக்கிற, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, அந்த ஆள் தான் கூட்டு வந்து விட்டுருப்பாரு, நல்லபடியா தானே இருக்கிற. இந்த முகத்துல ஒரு கவலையை ஏற்படுத்திட்டு அந்த கவலை வந்தவுடன் மகிழ்ச்சி அடைகின்ற மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார். பொம்பளை பிள்ளைங்க நிறைய கை தட்டுறதை நீங்க பார்க்கலாம் இங்க இந்த அவையில. ஏதோ ஒரு சூட்சுமம் மறைந்திருக்கிறது. மகிழ்ச்சியாகவே இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இந்த உலகத்தில் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், முன்னால் இருக்கின்றவர்களை மகிழ்ச்சி படுத்துவேன் துணிஞ்சு இறங்கி இருக்கிறீங்கல்ல, நீங்கள் பாராட்டிற்குரியவர்கள். உங்கள் எண்ணம் பாராட்டிற்குரியது. இந்த இன்டென்ஷன் போதும். காஸ்மாஸ் மற்ற விஷயத்தை தானாக எடுத்து நடத்தி கொள்ளும். இறங்கி இருக்கிறீங்கல்ல, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருக்கிறீங்கல்ல. இந்த எப்போ நமக்கு அறிவு வருதுன்னா, எனக்கு 28 வயசுல வந்துருச்சுங்க. என்ன தெரியுமா மனசுல வந்துச்சு? பெறுவதற்கும் இழப்பதற்கும் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது சுயமரியாதை மட்டும்தான். கல்வி, சுயமரியாதை, உழைப்பு, நேர்மை, நேர கட்டுப்பாடு, இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டனா சத்தியம். இது லீடர்ஸ் எல்லாருக்குமே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? The only person will help you is you. நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், உங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்னா நீங்கள் தான் எழ வேண்டும், நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். லீடர்ஸ்க்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று சுயம் என்கின்ற நம்பிக்கை. நான் சொல்றது ஈகோல, செல்ஃப் எஸ்டீம்.
செல்ஃப் எஸ்டீமோட கீழே இறங்குறவங்க இருக்காங்கல்ல, நிறைய நெகட்டிவ் ஆட்கள் கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துணிச்சலா முடிவெடுங்க. பயப்படவே பயப்படாதீங்க. ஒளிவனன் சார் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் எப்பவுமே, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நீங்க பயப்படவே மாட்டேங்கிறீங்க இல்ல தோழ. நான் சொல்ல, ஏன் பயப்படணும்? என்ன காரணம்? இப்ப பாருங்க, கப்பல் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. ஒருத்த இந்த கப்பல் போய் சேராது, இது எதுவுமே சரி கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே பார்த்தேன், இது அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ங்கிறது கண்டேஜியஸ், நம்மளை பற்றி கொள்ளும். அது ரொம்ப சோகமா இருந்தீங்கன்னா, நீங்க காந்தாரா படம் பார்த்தீங்களா? செகண்ட் பார்ட், அதுல ஒரு குறிப்பு போட்டிருப்பான். அந்த மங்கூஸ், அந்த தேவாங்கு அப்படிங்கிற அந்த அந்த மிருகத்தை பிழிஞ்சி பிழிஞ்சி அழவச்சு அந்த கண்ணீர் துளிகளை சாமி கல்லுக்கு முன்னால போட்டா சாமி கல்லுக்கான எனர்ஜி இறங்கும், அந்த சாமி கல்லால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை போட்டிருப்பான். நம்ம எல்லாருமே தான் அந்த சாமி கல்லு. எனர்ஜியோட இருக்கக்கூடியவர்களோட இருங்க கூட. ஒன்னும் சரியில்லை, இது வராது, அது சரி கிடையாது, ஆமாலாம் இப்படி இருக்கிறவங்களோட தூரமா இருங்க. இப்ப சொல்லிட்டு போறேன். இப்ப நீங்க கூட்டம் கூட்டமா தான் வந்திருப்பீங்க. என் பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாம் தனித்தனியா, நீ உன் கார்ல வாப்பா, நான் என் கார்ல வரேன். பாருங்க, நான் எப்பவுமே சொல்றதுதான், மலையில, ஊட்டி மலையில கார் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரா, இது பஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கார். பின்னால ஒருத்தர், பொண்டாட்டி சரியில்லை, உடம்பு சரியில்லை, வேலை சரியில்லை, நாடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, என்ன பண்றது? நான் வண்டி டிரைவர் சொன்னாராம், ராத்திரி 9 மணி, எனக்கும் தான் கண்ணு சரியில்லை. நான் ஏதாச்சும் சொல்றேன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி கோடி பேர் இருக்கிறான். நான் இன்னைக்கு துணிச்சலா சொல்றேன், இந்த அவையில இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றேன், நீங்கள் என்ன ஆழ் மனதில் விருப்பப்பட்டீர்களோ அந்த வாழ்க்கையை இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் இந்த சபையில், இந்த சேர்ல உட்கார முடியாது. சில ஆசைகள் இருக்கலாம், தீவிரமாக இருந்தால் வந்து கிடைச்சிரும், அதுவும் கிடைச்சிரும். இந்த கிடைச்சிரும்ங்கிறது சும்மா இல்லை. இந்த கப்பல்ல ஒருத்தன் இருந்தான்ல, ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, என்ன மாதிரி ஒருத்தன் உள்ள இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான். இது என்ன, இவன் மட்டும் பாழா போக மாட்டான் போல இருக்கே, எல்லாரையும் இழுத்துக்கிட்டு தான் போவான் போல இருக்கு. டேய், 4 பேரை கூப்பிட்டு வாங்கடா இங்க, அவனை பிடிச்சி கடல்ல போடுங்கடா. கடல்ல போட்டாங்க அவனை. உயிருக்கு போராடி இதோ செத்து போயிடுவான்ற நிலையில தூக்குங்கடா அவனை. தூக்கி உள்ள போன உடனே கம்முன்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கப்பல் தான் பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. லீடர் சில பேர் என்ன பண்ணணும், புடுங்கி கடல்ல போட்டுரும். போயிட்டு வா, திரும்பி வா, எல்லாவற்றிற்கும் சரி 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 என்று சொல்லி உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய பொட்டன்ஷியலை கீழே போட்டுறாதீங்க ஒருபோதும். இதற்கான ட்ரைனிங் இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் எனக்கு தெரிஞ்சு பல பேர் செய்யற தப்பு சொல்லலாமா? எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க 5 பிள்ளைங்க, ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு எங்க குடும்பத்துல உங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருந்திருக்கும், எக்ஸ் ஜெனரேஷனுக்கு இருந்திருக்கும். வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா, சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சு அவங்க வெளியில போறதுக்குள்ள அவங்கள நிக்க வச்சு பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. இருக்கா இங்க யாருக்காவது? இருக்கா அந்த அனுபவம்? இருக்கா? தப்பிச்சிட்டீங்க நீங்கெல்லாம். எங்க அம்மா எல்லாம், எனக்கு ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை, 5 பேரும் மாசம் மாசம் வருவாங்க. எங்க அம்மாவும் போவாங்க, வந்துட்டு வரிசையா தனித்தனியா தான் வருவாங்க, வரிசையா நிக்க வச்சு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுல நான் 3வது பொண்ணு. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சின்னு சொன்னேன்ல, நான் 3வது. இந்த 3வது ஆளை எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை கொஞ்சம் சொல்லுங்க, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் டீசெண்டா இருக்க சொல்லுங்க, அறிவுரை சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்களா? என்ன சிரமம் தெரியுமா? உங்ககிட்ட சொன்னேன்ல, ட்ரைனிங் சரியா எடுத்துக்கோங்கன்னு. நான் வரும்போது கூட ஒளிவண்ணன் சார் கிட்ட சொன்னேன், சார் மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது முக்கியம் இல்லை சார், யாரை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறோமோ அது முக்கியம் சார். ட்ரைனிங்னா பதன்னு வந்துடும் எல்லாம். நான் சொன்னல, இந்த 5 பேர், அதுல ஒரு சித்தப்பாக்கு
அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனா பயம் என்ன தெரியுமா? அதை விட பெருந்துயரம் சொல்றேன். அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 3/4 மணி நேரம் நான் என்ன சொல்றேன், யார் எதை பேசினாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். உடனே அதை நம்பாதீர்கள், உடனே அதை பரப்பாதீர்கள். கன்சிடர் பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க. ஏதேனும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. 2வது முறை அதை கேளுங்க, 2வது முறை அதை பத்தி யோசிங்க, அதை பற்றி விசாரிங்க. அதில் உண்மைத்தன்மை இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏனென்றால் நான் இந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்டது, திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் சரி போல் தோன்றும், ஆனால் அனுபவத்தில் வருகின்ற பொழுது அது தவறு என்று நமக்கு தெரியும். அதனால் உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை முடிவுக்காக எடுத்துக்கொண்டு செல்லாதீர்கள். லீடர்ஸ் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதானே. அதை பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல பாரு, அதற்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் எடு. எனக்கு ரோட்டரி சங்கத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கள் உங்கள் மூத்தவர்களுக்கு தருகின்ற மரியாதை. சில தர்றது இல்லையா? ஒருத்தர் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு, மரியாதையாமா நாங்களாமா தர்றோமாமா, அந்த ரேஞ்சில் சிரிக்கிறார். அவரே முதியவர மாதிரி தான் இருக்கிறார். பாதிக்கப்பட்டு சிரிக்கிறாரா கொடுக்காம சிரிக்கிறாரான்னு தெரியல. நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு சில கான்ஃபரன்ஸ் போவேன். நான் காந்தி சாருடைய கான்ஃபரன்ஸ்க்கு 2 கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன். முன்வரிசையில் இந்த மாதிரி வெள்ளை சேர் போட்டிருக்காங்கல்ல, அதுங்களை எல்லாம் பார்த்தா எல்லாம் above 70 above 75 உட்காந்துட்டு இருப்பாங்க. சரியா? இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இல்லை சார், கான்ஃபரன்சஸ் இல்லை, ட்ரைனிங்க்கு அவங்க ஏன் வர போறாங்க? இப்படி உட்காந்துருப்பாங்களா? அவங்க எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த சேருக்கு பக்கத்துல இவர் உட்காரக்கூடாது, மாத்தி போட சொல்லுங்க. புரோட்டோகால் படிக்கு ரிட்டையர்ட் ஆன கவர்னர் 4வது சேர்ல தானே இருக்கணும். அவர் ஏன் 2வது சேர்ல வந்து உட்காந்துருக்காரு? எழுப்பி அவர் அங்க உட்கார வைங்க. ஐயோ, உங்க புரோட்டோ எனக்கு என்ன தெரியும்? எனக்கு பரோட்டா தெரியும், இந்த புரோட்டோகால்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் கவனிக்கிறேன். இந்த நான் நினைக்கிறேன், இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அடுத்த சமூகத்தை சரியாக வடிவமைத்து செல்வதற்காக நீங்கள் இந்த முறைமைகளை அடுத்த தலைமுறையில் வழுவாமல் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த ட்ரைனிங் இருக்கு. அது பரவாயில்லப்பா, என்ன உட்கார்ந்தா என்ன இல்ல, உட்கார்ந்தா என்னன்னு இல்ல, உட்கார்ந்தா அந்த ஒழுக்க முறை கெட்டு போயிடும். எங்க உட்காரணுமோ அங்க உட்காரணும், யார் பேசணுமோ அங்க பேசணும். 20 நிமிஷம்னா 20 நிமிஷம். ஆனாலும் உங்களுடைய அந்த கவர்னர் தேர்தல் எம்பி ஆயிரலாங்க, மந்திரி ஆயிரலாம், அவ்வளோ செலவு பண்ணுவீங்க. அந்த செலவை ஏதாவது ஒரு கட்சி தலைமை கிட்ட போய், ஐயா நானு இவ்வளவு ரூபாய் தரேன், எனக்கு இந்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுத்துருவாங்க. போக மாட்டீங்களே. இங்க நின்று அந்த கோடி கோடியா செலவு பண்ணி அந்த பொசிஷன்ல வந்து உட்காருவீங்க. நான் சொல்லட்டுமா, நான் எந்த ஆளு எலெக்ஷன்ல நின்னாலும் கேம்பெயினுக்கு போக மாட்டேன். எனக்கு சில பேர் இருக்காங்க என் லைஃப்ல, நான் சந்திச்ச சில ரொட்டேரியன்ஸ் இருக்காங்க, அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக கேம்பெயினுக்கு போய் பேசி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் சம்பாதிப்பதற்காக செலவு செய்கிறார்கள், நீங்கள் சேவை செய்வதற்காக செலவு செய்கிறீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இது என்று நான் பார்க்கிறேன். ரொட்டேரியன்ஸ் மேல ஒரு மிக ஆழமான ஒரு நம்பிக்கையை இந்த சமூகம் கொண்டிருக்கிறது. லயன்ஸ் கிளப்னு ஒன்னு இருக்குது. எத்தனை பணிகள் எங்கள் கல்லூரியில் நாங்கள் லயன்ஸ் கிளப்போடு சேர்ந்த அத்தனை பணிகளையும் நாங்கள் முன்னெடுத்து இருக்கிறோம். எத்தனை கிராமங்களை தத்தெடுத்து இருக்கிறோம், எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்திருக்கிறோம். ரொட்டேரியன்ஸும் அப்படித்தான். எடுத்து முன்னேற்றி அடுத்த கட்டத்திற்கு அவர்களை சமூகத்தை செலுத்துவதற்கான அந்த மனித சக்தியை ஒருங்கிணைப்பது. நான் ஒரு 5 குறட்பாக்களை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். தமிழ் டீச்சருங்கிறதுனால இல்ல, என் கனவு பெருசுங்க.
எனக்கு இங்க இருக்கிற அவையில இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற, எனக்கு தெரியல இன்னும் ஒரு 5 to 10 years இங்க யாரோ ஒரு ஒரு சில பேர் இருக்கிறீங்க. யூ வில் ரூல் திஸ் ரொட்டேரியன்ஸ், யூ வில் ரூல் திஸ் ரோட்டரி கம்யூனிட்டி. இங்க தான் இருக்கிறீங்க. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இருக்கு. ஆனால் இவர்களை விட நீங்கள் உயர்ந்ததாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை விட என்ன உயர்ந்ததாக செய்து விடுகிறீர்கள். அதற்கான பிளானிங். நான் ஒரு 5 குரட்பாக்களை சொல்லிவிட்டு போகிறேன். நான் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சவ இல்ல, பேச்சு போட்டிக்காக படிச்ச காலமெல்லாம் முடிஞ்சது. வாழ்க்கைக்காக படிக்கிறேன். ஒன்று உள்ள போயிடுச்சுன்னா கரண்ட் மாதிரி பரவும். நான் ஒரு 5 குரட்பாக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலேயேங்க தமிழினம் மட்டும்தான் இந்த ஒரு குறளை சொன்னதன் மூலமாக உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி உலகத்தில் இருக்கும் அத்தனை மதம் சார்ந்த, அத்தனை இனம் சார்ந்த, அத்தனை மக்களுக்கும் நாங்கள் மூத்த குடி என்று இந்த உலகத்திற்கு உயர்த்தி சொன்ன ஒரு குறள், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இத புரிஞ்சுக்கோங்க. சேவை செய்ய போகின்ற பொழுது இந்த சமூக நீதியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சமூக நீதியை யார் ஒருவன் காப்பாற்றி மனிதனுக்கு சேவை செய்கிறானோ அவன் வரலாற்று பக்கங்களில் தலைவனாக நின்று எழுதப்படுகிறான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற ஒரு குறள் சொன்னேன். அடுத்த குறள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தைரியமா உலகத்துல எந்த மொழியிலும் இந்த மாதிரி மந்திரம் எழுதப்படவே இல்லை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகை இயற்றியான். பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த மக்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த மக்களை படைத்த இறைவன் இல்லாமல் போகட்டும் என்று சபித்த குறள். மக்களை பார்த்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் உங்களை இயற்கை இந்த நிறுவனங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 3வது குறள் சொல்லுகிறேன். அது பெண்ணுக்கு சொல்லிக்கோங்க, ஆணுக்கு சொல்லிக்கோங்க, எதை வேணாலும் சொல்லிக்கோங்க. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. எதையும் பூட்டி வைப்பதன் மூலமாக நீங்கள் அந்த ஒழுக்கத்தை பேணிவிட முடியாது. அவர்களுக்கு நீங்கள் நிறைவான அந்த உண்மையை, பேருண்மையை, ரியலைசேஷன் அதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கவலைப்படவே வேண்டாம். அது வீடாக இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும். அதைத்தானே கொடுக்காமல் இருக்கிறார்கள். அந்த தன்னுணர்வு தானே நமக்கு இல்லை, இன்னும் இல்லையே. நிறை காக்கும் காப்பு இல்லையே. நிறை காக்கும் காப்பு இருந்து விட்டால் இப்படியான சூழ்நிலையை இந்த தலைமுறை பார்க்குமா? நான் சொல்லுகிறேன், நிறை காப்பது என்றால் என்ன என்பதனை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுங்கள். அடுத்த குறள். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். புரியுற மாதிரி சொல்றேன். சில பேர் ஜெயிக்கிறாங்களா? சில பேர் மட்டுமே ஜெயிக்கிறாங்களா? பலர் ஜெயிக்கிறது இல்லையா? என்ன காரணம் என்கிறான் வள்ளுவன். சில பேர் தான் உழைக்கிறார்களாம் ஸ்மார்ட்டா. பல பேர் சும்மா கனவு மட்டும் கண்டுகிட்டு இருக்காங்க. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். நாம் நம்முடைய வாழ்க்கையை செலுத்திக் கொள்வதற்கு நான் சொன்ன இந்த குறட்பாக்களை மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய குறளா இன்னொரு குறள் சொல்ல போறேன். மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மனசுல வச்சுக்கோங்க. மறந்தும் பிறர் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. இந்த குறளை சொன்னாலே எனக்கு பயம் வந்துடும். எங்க அப்பா சொல்வார், தகா கிசி கா சகா நஹீ ஹை. இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா, உருது தெரியுமா? थोड़ा थोड़ा मालूम क्या? என்னன்னா யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னதுதான் எல்லாமே சரின்னு ஆயிடும். யாருக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னது சரிதான் அப்படின்னு ஆகும்.
பாருங்க, மறந்தும் பிறர் கேடு சூழற்க சூழின் அரண் சூழும் சூழ்ந்தவர் கேடு. அப்பா சொன்னது, दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो. என்ன அர்த்தம் தெரியுமா? துரோகம் யாருக்கும் சகோதரன் இல்லையாம், சகம் இல்லையாம். பண்ணணுமா? பண்ணி பார்த்துக்கோ. பண்றதுக்கு முன்னால எவன்லாம் துரோகம் செஞ்சான்னு நீ நினைக்கிறியோ அவங்க வீட்டை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரு. மறந்தும் பிறர் கேடு சூழற்க சூழின் அரண் சூழும் சூழ்ந்தவர் கேடு. நாம் தலைமைத்துவத்தில், நான் ஒரு பேச்சாளராக, ஒரு பேராசிரியராக நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு என்ற சில பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை நான் பின்பற்ற வேண்டும். அதிகாரம் ஒருபோதும் அந்த பொறுப்புகளை விட்டு என்னை நகர்த்த கூடாது. என் மகன் ஒரு வாட்டி சொன்னான் என்கிட்ட, அந்த அந்த வார்த்தையை மட்டும் சொல்றதுக்கு முன்னால சொல்றேன், எனக்கு பெரும் கனவுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கதவை திறந்து விட்டு போகிறேன். எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன கனவு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏதேனும் கனவு இருந்தால் அந்த கனவை இன் டீடைல், இப்போ ஒரு காக்கா பறக்கிற மாதிரி, ஒரு வீடு 2 இருக்கிற மாதிரி, ஒரு 2 குழந்தைங்க இங்க விளையாடுற மாதிரி ஒருத்த ஓவியம் வரையணும்னா அவன் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அந்த ஓவிய பிரஷை எடுத்துட்டானா எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். புள்ளியா அவன் வரைஞ்சாதான் 2 பறவை வரும், ஒரு வீடு வரும், குழந்தை சட்ஜி பூம்பானா வராது. ஒன்னும் போட்டோ கிடையாது பிடிச்சி போடுறதுக்கு. ஓவியம் நம் வாழ்க்கை. நம் வாழ்க்கை புகைப்படம் அல்ல, நம் வாழ்க்கை ஓவியம். ஒன்னொன்னா டீடைல்டா வரைஞ்சு பாருங்க. அந்த துணிச்சல் இருக்கா நமக்கு? வரைகிறதுக்கு துணிச்சல் இருக்கா? முதல்ல நான் சொல்றேன், இந்த பிரபஞ்சம் சாட்சி, என் பெற்றோர் சாட்சி, நான் வணங்கும் என் இறைவன் சாட்சி. சாட்சியாக வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்றேன். நீங்கள் எதை டீடைல்டா மனசுல நினைக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை கொண்டு வந்து உங்க காலில் போடும். ஆனா டீடைலா நினைக்கணுமே, நம்ம டீடைலா நினைக்கிறது இல்லை. ஒரு காலேஜ்ல போய் நான் கேட்டேன், உங்களை எத்தனை பேருக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசைன்னு. எல்லாரும் கை தூக்குனாங்க. நான் சொல்றேன், BMW 90லேருந்து 110 ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, நல்ல சவுண்டு, கொஞ்ச நேரம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு காற்றை திறந்து விட்டு அந்த சுகமான காத்துல தனியா ஓட்டிட்டு போற மாதிரி எத்தனை பேருக்கு ஆசைன்னு கேட்டேன். அத்தனை பேரும் கை தூக்குனாங்க. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா கடவுள் உங்களுக்கு, கடவுள்னு விட்டுருங்க, இயற்கை உங்களுக்கு BMW கொடுக்கும், உங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கொடுக்கும், உங்களுக்கு 90லேருந்து 110 ஓட்டுறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆனா எங்க தெரியுமா நம்ம மிஸ் ஆயிடுறோம்? யார் கார? இங்கதான் மிஸ் பண்றோம். நிறைய பேர் டிரைவர்ஸ் ஆயிடுறாங்க. இயற்கை கொடுக்குது, ஏன்பா சென்னையில இருக்கு BMW, திண்டிவனத்துல இருக்கிற கூட்டி எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வழியா போறான், அவன் கனவு நிறைவேறுது தானே. டீடைலிங் அப்படிங்க தலைவர்கள் யார் தெரியுமா? டீடைல்டா கனவு பார்க்கிறவங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க கொண்டு வாங்க. இப்ப என்ன இங்க வேற சொன்னாங்க, எனக்கு அது புரியல. somebody is elected, somebody is selected. 2 பேரும் இங்க இருக்காங்களா? ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு எனக்கு. அவங்க கிட்ட சொல்றேன், செலெக்ஷனோ எலெக்ஷனோ ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எலெக்டார ஆட்களுக்கு பட்ட கஷ்டம் வேற,
செலக்ட் ஆன ஆட்கள் பட்ட கஷ்டம் வேற. ரெண்டும் வேற வேற. நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு உடம்பு நடுங்கும். இதெல்லாம் எப்படி இந்த வாய்ப்பு வருது? நான் ஒன்று சொல்றேன், எப்படின்னா இருங்க, எலெக்டடா இருங்க, செலக்டடா இருங்க, வந்து உக்காந்தீங்களா? அப்படி வந்து உட்காந்தீங்களா? அசிஸ்டன்ட் கவர்னர்னு வந்து உட்காந்தீங்களா? பெரிய விஷயம், பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிடி டீச்சரா போகும்போது ஒரு அம்மா என்ன என் கிளாஸ், நான் போயிருக்க கூடாது அந்த கிளாஸ்க்கு, என்ன வெளியேற்றிருச்சு. நான் பிடி டீச்சர் தான், 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரீயா இருக்குன்ட்டு அதுக்குள்ள போய் கிளாஸ் எடுக்கலாமா? வெளியேற்றிருச்சு என்ன. பப்ளிக் எக்ஸாம், பிடி டீச்சர், எப்படி பாடம் நடத்துனீங்க? போங்க வெளியில. இங்க ஆசிட் குடிச்சேன், தமிழ் நடத்தக்கூடாதுன்றாங்க. சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எனக்கு அந்த பேச்சை கேட்பதற்கு தகுதி இருக்கிறதா? ஆனா வேலை வந்து எனக்கு பிடி டீச்சர் வேலை, அப்ப அந்த தகுதி எனக்கு இருக்கு. என்ன பண்றது? வா, பிஹெச்டி முடி, யூஜிசி எழுது, போ, காலேஜில் ஒன்று போய் உட்கார்ற, இன்டர்வியூக்கு போய் உட்கார 5 வருஷம் கழிச்சு உட்காரும் போது பக்கத்தில் அதே இன்டர்வியூக்கு வெளில போன அந்த டீச்சர் வந்து உட்காந்துருக்கு. இயற்கை கொடுக்கும், வாய்ப்பு கொடுக்கும், ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக இந்த இயற்கை நம்பிராதீங்க. அது பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும். உட்காந்துச்சா 2 பேருமே செலக்ட் ஆயிட்டோம். நான் ஜெயிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, 2 பேரும் செலக்டட், ஒரே டேபிள் உட்காந்துட்டோம். ஆனா நான் பிஹெச்டி முடிச்சிருந்ததுனால அவங்களுக்கு நான் 19 வருஷம் சீனியரா இருந்தேன். யாரு? கிளாஸை விட்டு வெளியில போன்னு சொன்ன ஒரு டீச்சருக்கு, கிளாஸை விட்டு வெளியில போன ஒரு பிடி டீச்சர் 19 ஆண்டுகள் அவங்களுக்கு சீனியரா ஒர்க் பண்ண. இது பெரிய விஷயம் இல்லை. அவங்க அதுக்கப்புறமா 2 வருஷம் எங்களுக்கு ஹெச்ஓடியா அவங்க உட்கார்ந்தாங்க. அவங்க என்னை விட 6 வயசு மூப்பு, ரொம்ப பேரன்புக்காரங்க, பெரும் ஆற்றல் பெற்றவர்கள். அப்புறமா பழக பழகத்தானே தெரியும். அவர்கள் சொன்னதும் தப்பு கிடையாது, வெளியில போன்னு சொன்னது தப்பு கிடையாது. ஆனால் நான் அவமானப்பட்டேன். நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, உங்கள் ஆழ் மனதில் ஒரு வைராக்கியத்தை நீங்கள் கொண்டீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் அந்த வைராக்கியத்திற்கான படத்தை போட்டு உங்களுக்கு கொடுக்கும். இது வெறும் இறை நம்பிக்கை அல்ல, எனர்ஜி நம்பிக்கை. இது உங்களிடத்தில் அந்த எனர்ஜி இருக்கா? அப்புறமா நான் வந்து ஹெச்ஓடியா உட்கார்றேன். இந்த வருஷம் தான் ஜூன் மாசம் 18ஆம் தேதி எனக்கு ஓலை வருது, நீங்க தான் ஹெச்ஓடின்ட்டு. ஹெச்ஓடியா உட்கார்ற டேபிள், அந்த டேபிளை பார்க்குற 25 வருஷமா வேலை செஞ்ச ஆஃபீஸ், இன்னைக்கு நான் தான் ஹெச்ஓடி. 3 நாள்ல சிஎம் கிட்ட இருந்து ஒரு பணியாணை வந்துச்சுங்க. மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்திற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் போட்டு இருக்கோம், தமிழ் வளருங்கள். வந்துருச்சா? இங்க வந்துட்டேன்னா இப்போ இங்க ஒரு திரை போடுங்க. சத்தியத்திற்கு சாட்சி சொல்லுகிறேன், 10வது வகுப்பு படிக்கின்ற பொழுது என் மனதில் வந்த ஒரு காட்சி. இங்க நிறைய பேர் சில்வர் ஸ்பூன்ல பிறந்திருப்பீங்க. நான் சில்வர் ஸ்பூன்ல பிறக்கல, வளரல, கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளை நான். பாருங்க, கஷ்டப்படுற நேரத்துல கூட மனசுல ஒரு காட்சி. இந்த ஹால் இருக்கு, இந்த மேடை இருக்குல்ல, அவ்வளவு பெரிய ஆபீஸ் ரூம் வேணும் எனக்கு. எப்ப? சத்துணவு சாப்பிட்டுட்டு இருக்கேன், மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஆபீஸ், பெரிய டேபிள், அந்த பெரிய டேபிள் 4 அடிக்கு டேபிள், அந்த பக்கம் ஒரு பிளாக் கலர்ல பெரிய சேர், அதுல ஒரு ஒயிட் கலர் டவல், ஏசி, பெரிய டிவி, இந்த பக்கம் ஃபுல்லா கேமராஸ் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். வெளியில வந்தா ஒரு 3 அலுவலக பணியாளர்களாவது வெளியில இருக்கணும். எனக்கு முன்னால ஒரு ஆள் வந்து ஃபைல் எடுத்துட்டு போகணும். அங்கிருந்து வெளியில வந்தா போர்ட்டிகோல எனக்குன்னு ஒரு வெள்ளைக்கார் நிக்கணும். ஒன்றும் இல்லை, நான் கனவு கண்டு 30 ஆண்டுகள் கழித்து, 32 ஆண்டுகள் கழித்து நீங்க மதுரைக்கு வாங்க, உலக தமிழ் சங்கத்துல இப்படிதான் இருக்குது என்னுடைய ஆபீஸ். ஒளிவண்ணன் வந்திருக்கிறார். வேறு எதையும் நினைக்காதீங்க, டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
டிவைனிட்டிங்கிறது வேற என்னது? ஒண்ணுமே கிடையாதுங்க. தீவிரத்தன்மையுடன் ஒரு விஷயத்தை யோசித்தால் அது உங்களை தேடி வரும். ஆனால் அந்த தீவிரத்தன்மையோட யோசிக்கிறவங்க நம்மில் சுயநலவாதிகளாக சில பேர் இருக்கிறார்கள், சில பேர் பொதுநலவாதிகளாக இருக்கிறார்கள். பொதுநலவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய தீவிரத்தன்மை இருக்கல்ல, அது இந்த பிரபஞ்சத்தை அழகாக்குகிறது, இந்த உலகத்தை அழகாக்குகிறது. நீங்கள் அந்த அழகாக்குகின்றவர்களில் முக்கியமானவர்கள். நான் இப்படி சொல்றேன், ஒரு 5 விஷயம் சொல்றேன் ஜாலியா இருக்கிறதுக்கு. அதிகாரமும் இருக்கணும். நானும் ஒளிவனன் சாரும் கார்ல உட்கார்ந்து பேசிட்டு வரும்போது சொன்னேன், சார் எது சார் பெருசு, பதவி பெருசா அதிகாரம் பெருசா சார்னு கேட்டேன். அவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அதை உள் வாங்கிக்கிட்டு பதில் சொன்னார். நானும் அதே பதிலை தான் முன்மொழிகிறேன். பதவி பெருசா அதிகாரம் பெருசானா அதிகாரம் தான் பெருசு. நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு பெண் இருப்பா. அவ யாரோ ரோட்டரி கிளப்ல இருந்து வந்திருக்காங்களாம், சாயந்தரம் 3 மணிக்கு எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. ஒரு குரல் தான் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து நிற்கும். நீங்கள் பதவியில் போய் நிற்பீர்கள், அவர்கள் அதிகாரத்தில் இருப்பார்கள். மக்கள் அதிகாரம், மக்களை ஆளுமை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் உயர வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது. நீங்கள் சொன்னால் அசையணும். ஒரு வார்த்தை சொன்னால் அது அசைக்கப்பட வேண்டும். 5 விதிகளை நான் சொல்லுகிறேன். இந்த 5 விதிகள் என் வாழ்க்கையில் நானே சொல்லிக் கொள்ளுகின்ற 5 விதிகள் உங்களுக்கும் சொல்லுகிறேன். முடிந்தால் இந்த 5 விதிகளை பின்பற்ற பாருங்கள். நான் பின்பற்றுகிறேன். நம்பர் 1, no one care about your potential. No one care about your potential. Only results. ரிசல்ட் கொடுக்கறியா? நல்லா அடிக்கோடி இட்டு இந்த சகோதரி சொல்றதை எழுதிட்டு போங்க. தோற்கிறவன் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது, வாய்ப்பு இழந்தவர்கள். மீண்டும் வந்து உட்காரலாம். தோற்கின்றவர்களை ஒருபோதும் முட்டாள்களாக நினைக்காதீர்கள். வெற்றி பெற்றவர்கள்னா ரொம்ப வரலாறு முதல் வெற்றியை பதிவு செய்து கொள்வதே இல்லை, 2வது வெற்றியை தான் பதிவு செய்யும். ஸ்டே இன் தட் பொசிஷன். பொட்டன்ஷியலா நீங்க எவ்வளவு வேணாலும் பொட்டன்ஷியலா இருங்க, ரிசல்ட் கொடு. ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா you will be celebrated. Number 2, talent is worthless without discipline. டேலண்டடா இருக்கலாம், டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்திருக்கேங்க, என் வாழ்க்கையில் நான் பலரை சந்தித்திருக்கிறேன். பிரமாதமான ஆட்கள்ங்க, திறன்ல டேலண்ட் பிரமாதமா இருப்பாங்க, டிசிப்ளின் 0வா இருக்கும். டிசிப்ளின் 0வா இருந்துட்டு நீங்க என்ன டேலண்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஹேவ் டிசிப்ளின். உங்களுக்கு தெரியல, எனக்கு பதிவாகுது. லயன்ஸ் கிளப்புங்க, யார் வேணாலும் சேரலாங்க. நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண போறேன்னா சேரலாங்க. ஆனா ரோட்டரியில நீங்கள் ஏற்கனவே சமூகத்தில் ஸ்டேட்டஸா இருந்தால் மட்டும்தான் சேர முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு, அந்த ஸ்டேட்டஸை முன்னிறுத்துறது இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில ரொம்ப வெளிப்படையா சொல்லவா, உங்க எல்லாரும் நான் வந்து ஒரு தமிழ் பெண்ணா இருக்கிறேன், நான் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கிறேன்னா, வெளிநாடு போனேன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க, அந்த தமிழ் பேசுறவங்க என்னை வந்து கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. உங்களை சொல்லவா, நீங்க இங்க போய் இறங்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்க ரோட்டரி ஆட்களுக்கு சொன்னா போதும். எந்த மதம் சார்ந்தவர்களோ இடம் சார்ந்தவர்களோ இல்லை, ரோட்டரி என்பது இந்த உலகத்திலேயே ஒரு குடும்பமாக இயங்கி கொண்டிருக்குது. அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. they will pick you up. பாருங்க, டிசிப்ளின். talent is worthless without discipline. டிசிப்ளினோட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த லீடர்ஷிப் கிடைக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் சொல்லை கேட்டு யாரும் பின்தொடர்வதில்லை, உங்களை பார்த்து பின்தொடர்கிறார்கள். உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த அளவிற்கு டிசிப்ளின்டா இருக்கிறீங்கிறத பார்த்துக்கோங்க. 3வது, அது எனக்கு நானே சொல்லிக்கிறது, most people won't support you. Most people won't support you
டூ இட் எனிவே. முடிச்சிருங்க. யார் சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணல, நான் முடிச்சிருங்க. எங்க உங்களுடைய துறையில என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியாது. என்னுடைய துறையில இருக்கிற சேலஞ்சஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குதுன்னா எதுக்குமா அந்த துறைன்னு கேட்பீங்க. என்ன ஒரு பொண்ணுங்க, நான் கேம்ப்ல இருந்து வரேன், நான் ப்ரிப்பேரே பண்ணல, டக்குன்னு 3 பேப்பர் ப்ரிப்பரேஷன் பேப்பரை எடுத்து கொடுத்தாங்க என்கிட்ட. பர்வீன் நீ இதை பேசி ப்ரைஸ் வாங்கிருப்போன்ட்டா. என் லைஃப்லயேங்க நான் படிக்கிறேங்க, அதை படிச்சு ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு லிட்ரேச்சர் அது படிச்சுட்டு அடுத்த நாள் தான், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, வெளியில போல நம்பினேன், நம்பி அதை படிச்சேன், படிச்சு போய் பேசினேன். நான் பேசினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து பேசிச்சு. நான் பேசின அத்தனைக்கும் கவுண்டர் பாயிண்ட் கொடுத்து அது ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. நான் அவமானப்பட்டு நின்றேன். நான் தான் ஜெயிச்சு இருந்திருக்கணும். நெவர் பிலீவ். கண்ணை மூடிட்டு யாரையும் பிலீவ் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? லீடர்ஸ், நீங்க தோத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்கள் சங்கம் தோற்கும். நீங்க நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்றீங்க. நெவர் பிலீவ். யாரையும் கண் மூடிக்கொண்டு எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து இது சரியா என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு செய்யுங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் won't support you anyway, do it. இது ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இன்னொரு ஒரு வார்த்தை சொல்றேன். விழும் பொழுதெல்லாம் எழுங்கள். மனசு விட்டு போயிடும். நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திரைப்படங்கள்ல இல்லைன்னா நேர்ல கூட பார்த்துருக்கலாம். விட்டுறாத விட்டுறாத விட்டுறாதன்னு சொல்லுவாங்க. உயிர் போற இடத்துல கூட, ஆக்சிடென்ட் ஆகி தூக்கிட்டு போகும்போது கூட ஆம்புலன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை என்ன? விட்டுடாத. என்னது அது? விட்டுடாதன்னா என்ன? விட்டுடாத. யூ ஹோல்ட் யுவர் செல்ஃப். விழும்பொழுதெல்லாம் எழு. நான் சொல்றேங்க, இப்போ இருக்கிற நீங்க எல்லாருமே என்ன, நான் சின்ன வயசுல இருந்து பேசும்போதே நீங்களும் சின்ன வயசுல இருந்தே என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க பேச்சு, அப்படித்தானே இல்லையா? சரி விட்டுருங்க. இப்போ சமீப காலமா என்ன தெரிஞ்சவங்க யாரு? இப்போ சமீப காலமா சார், எத்தனை வருஷமா சார்? 3 இயர்ஸா சார்? 5 இயர்ஸா தெரியுமா சார்? 5 இயர்ஸா தெரியும். 5 இயர்ஸ், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 2 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு உங்களுடைய மொபைல்ல நான் வர்றதுக்கு 25 இயர்ஸ் நான் உழைச்சிருக்கேன். 25 இயர்ஸ். கால் வீங்க வீங்க டிராவல். நான் இருக்கிற இடத்துல ஒன்றும் வந்து நீங்க என்ன என் பேச்சை கேட்கறது இல்லை. நீங்க இருக்கிற இடத்துக்கு தானே நான் டிராவல் பண்ணி வந்து பேசுறேன். ஒரு பெண்ணா டிராவல் பண்றது நான் என்னன்னு யோசிச்சு பாரு. எந்த சாதனையாளர்களையும் எந்த வெற்றி பெற்றவர்களையும் தயவு செய்து ஒரு வார்த்தையால் நகர்த்தி விடாதீர்கள். அவர்கள் உழைப்பு இல்லாமல் அந்த சாதனையை பெற்றிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அந்த சாதனைக்கான பயணத்தில் நீங்கள் உடன்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பயணத்தில் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஒன்றும் இல்லைங்க, நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்தை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நான் அவங்க மைண்ட் திறக்கிறதுக்காக சொல்லிட்டு போறேன். இன்னிலேருந்து நம்ம நிறைய பேரை வந்து மன்னிப்போம் பாருங்களேன். ரொம்ப ஆழமா மனசுல வெஞ்சனம்னா இங்க வேற இல்ல, வெஞ்சன்ஸ் வச்சிட்டு இருக்காது. அந்த ராமேஸ்வரத்துல அந்த 22 தீர்த்தங்கள்ல ஒரு தீர்த்தம் பிரம்மஹத்தி தீர்த்தம். நான் கேட்டேன், இந்த பிரம்மஹத்தி தீர்த்தம்னா என்னன்னு கேட்டேன். கொலை செய்துவிட்டு, பெரிய பழியை செய்துவிட்டு, அந்த பழியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ராமன் நீராடி ராமேஸ்வரத்தில் சிவனை வணங்கினார். இப்படி ஒரு கான்செப்ட் வருது. இப்ப என் மூளை எப்படி வேலை செய்யுது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். லேர்னிங் தானே சொன்னீங்க, நானும் புரிஞ்சுக்கிட்டாங்க. லேர்னிங் தானே சொல்றீங்க. அவன் மனைவியை தூக்கிட்டு போனவன் அரக்க, காமத்தில் நின்றவன். அவனை கொலை செய்தது தகும் தானே? அது எப்படி பாவமாகும் ராமனுக்கு? வேற வழி கிடையாதுங்க. இன்று போய் நாளை வான்னு சொல்றான். அவன் மறுபடியும் என்னையே நோக்கியான், என் நெடும்பகை தேடிக்கொண்டேன்னு வரான். நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன்னு வந்து நிக்கிறான். தன்னுடைய புள்ள தம்பி எல்லாரையும் அழிக்கிறான். அழிச்சிட்டு தான வந்து நின்னு செத்து போறான். அப்படி செத்த ஒருவனை கொலை செய்த நீ எப்படி பாவியாகலாம்? நீ பாவம் என்ன பண்ண? அதுல நீ எதுக்கு பாவ விமோசனத்துக்கு
ராமேஸ்வரம் வந்த? எனக்கு இந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்வியை கேட்ட பொழுது ஒரு குருநாதர் தந்த பதிலை சொல்கிறேன் நான். கொஞ்சம் ஹை லெவல் புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் ஹை லெவல். ராவணனுக்கு 10 தலை. இங்க இருக்கிறவங்களுக்கு 5-6 இருக்கும், சில பேருக்கு 11-12 இருக்கும். உள்ள இருக்குது. அந்த 10 தலையும் 10 விதமான டேலண்ட், பொட்டன்ஷியல். 10 பொட்டன்ஷியல் அவனுக்கு. அதுல 1 கெட்டு போய் காமம் ஆயிடுச்சு. இப்போ ஒருவனை அழிக்கின்ற பொழுது 10 சேர்த்து தானே அழிக்கணும். அப்ப அழிந்து போன அந்த லீடர்ஷிப், அழிந்து போன அந்த இசை, அழிந்து போன அந்த பக்தி, அழிந்து போன அந்த ஞானம், இதெல்லாம் அவன் ஒவ்வொரு தலையில வச்சிருந்தான். அழிக்கும் பொழுது மற்ற 9 தலைகளும் சேர்த்து அழித்தான்ல, அந்த வேற வாய்ப்பு இல்லாமல் அந்த 9 தலைகளை அழித்ததற்காகத்தான் அவன் பாவ விமோசனம் கேட்டான், அந்த ஒண்ணுக்காக இல்ல. அப்போ ஒரு மனிதனை நாம் எப்படி இவாலுவேட் பண்றது? அவன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவன் கெட்டவன் மட்டும் தானா? இதை யோசிப்பதுதான் லீடர்ஷிப். அதிலிருந்து அவனை ஒன்னும் இல்லைங்க, ஒரு பையன் மண்ணில் தோண்டி வச்சிட்டான் பிஸ்கட் டப்பாவை, நாயர் கடையில இருந்து திருடி. நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன், பேச்சு ஸ்கூலுக்கு. உள்ள போட்டான், போலீஸ் வந்துருச்சு, எடுத்து கொடுத்தான். போலீஸ் துரத்துறதுக்கு முன்னால பிடி டீச்சர் துரத்தினாரு. பிடி டீச்சருக்கு பயந்து ஓடினவன் இந்த உயரமா இருக்கிற சுவரை தூக்கி அந்த பக்கம் குதிச்சிட்டான். பின்னால போய் போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. அந்த பிரின்சிபல் கிட்ட நான் சொன்னேன், திருச்சியில இருக்கு அந்த ஸ்கூல், மேடம் 9th ஸ்டாண்டர்ட் பையன், அவன் போய் கேட்டிருக்காங்க, அந்த நாயர் கடையில் ஒரு பிஸ்கெட் கொடு, நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன்னு. அவன் தரல. அவன் டீ போடுறதுக்குள்ளே இவன் எடுத்துட்டான். ஒரு டீக்கு 4 பேர் போவானுங்களாம். அதுக்குள்ளே டப்பா காலி ஆகிட்டு இருந்த உடனே அவன் நாயர் பெரிய டப்பாவாக வாங்கி வச்சுட்டாரு. இவன் கையை உள்ளே போடும் பொழுது அவன் திரும்பி பார்க்குறாங்கிறதுனால அவன் டப்பாவே எடுத்துட்டான், எடுத்து வந்து புதைச்சிட்டான். அது எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா, கூட இருக்கிறது 1க்கு 4 பிஸ்கெட் கேட்டிருக்கு. இவன் தரமாட்டேன்னு சொன்னால் போலீஸ் வந்துருச்சு. இவ்வளோதான் ஹிஸ்ட்ரி. நான் இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறேன். அந்த டீச்சர் கிட்ட சொல்றேன், அவருக்கு என்ன ஜுர்மானா, என்ன சொல்றது, அவனுக்கு என்ன ஃபைன் கட்டணுமோ 5000 நான் கட்டிடுறேன், இந்த பையன் சார்பில் நான் கட்டிடுறேன், லேசா ப்ரொசீஜர் பண்ணி விட்டுடுங்க பையனை. ஆனா ஒன்று சொல்றேன், இவ்வளோ தூரம் ஓடி வந்து 12 அடி தாண்டான்னா, உயரம் தாண்டுதல்ல அந்த குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பா நேஷனலுக்கு வாங்கிட்டு வரும். ஒரு லீடருங்கிறது யாருங்க? தண்டனை கொடுப்பவனா, தீர்ப்பவனா? கிடையாது. தண்டனை கொடுப்பவனோ தீர்ப்பவனோ கிடையாது. அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரவன். இப்போதைக்கு லாயலா காலேஜ்ல காமர்ஸ் முடிச்சுட்டு திருச்சியிலேயே அந்த பையன் நேஷனலுக்கு அந்த உயரம் தாண்டுதல் அதில் போய் நேஷனல் விளையாடினான். அவன் விளையாடிட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ் கன்சல்டண்டா இருக்கிறான். நேரடியா நான் சொல்ற கேஸ் ஸ்டடி இது. ஒருவரை டக்குன்னு தீர்த்துறாதீங்க, தீர்க்க கூடாது. அவர்களிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை விசாரிப்பது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்தில் யாரெல்லாம் கீழே விழுகிறார்களோ முடிந்தால் அவர்களை தூக்கி நிறுத்துங்கள். உள்ள வந்து ஒரு நன்மை, எல்லோருக்குள்ளும் ஒரு நன்மை இருக்கிறது, அந்த நன்மையை தட்டி எழுப்புங்கள். நீங்களே எல்லா நன்மைகளும் செய்யணும்னு கிடையாது. நீங்க தட்டி விட்டீங்கன்னா குரூப்பா வந்து செஞ்சு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த குரூப்பை நீங்கள் தயாரிக்க வேண்டும், நீங்கள் அதில் ஜெயிக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். இந்த உலகத்தில் நமக்கு என்று கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த லைஃப். வாழ்க்கையில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்களுக்கு சொல்கிறேன், முக்கியமாக இந்த துறைக்கு வந்து லயனஸ்னே கிடையாது, எல்லாம் லயன் தான். ஆனா இங்க ரொட்டேரியன்னா அது ஆண் பெண் 2 பேரும் ரொட்டேரியனா இருக்கலாம். அப்படிங்கிறத அவர்களுக்கு நாம் தர வேண்டிய மிகப்பெரிய மரியாதையான ஒரு நன்றியை நான் மிகுந்த மரியாதையுடன் உங்களுக்கு நான் தருகிறேன். ஆண் பெண் 2 பேரும் ரொட்டேரியனாக இருக்கலாம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு டிக்னிட்டி, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மரியாதை. ஆனா நீங்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு 50 வருஷம் முயற்சி பண்ணா போதும், இங்க உட்காந்துக்கலாம். பெண்கள் நாங்க வந்து இங்க உட்கார்றதுக்கும் இங்க பேசுறதுக்கும் ஒரு 1000 ஆண்டு வரலாறு இருக்கு, ஒரு 1000 years ஆஃப். அதனால் லீடர்ஸா வந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்
எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கையும் கமிட் பண்ணிக்காதீங்க. லீடர்ஸ் cannot afford mistakes. இப்படி சொல்லி கொடுங்க. தவறு செய்யலாம், சில நேரங்களில் அப்படி நடக்கிறோம், தவறு செய்யலாம். ஆனால் எப்பொழுது அது பாவம் என்று தெரிகிறதோ நிறுத்திக் கொள்ளுங்க. பாவம் அப்படின்னு அந்த புள்ளி வரும்பொழுது நிறுத்திக் கொள்ளுங்கள். அது நமக்கானது அல்ல. அவர்கள்தான் மற்றவர்களுக்கு பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர். தவறே செய்யாமல்லாம் இருக்க முடியாது. அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது have some self respect, added self respect. and உங்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க, never expect extra chocolate for being a woman outside. வீட்டில் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும், ஏன்னா நம்ம பொம்பளை பிள்ளைங்க, அப்பா அண்ணெல்லாம் கொடுப்பாங்க, வீட்டுக்காரர் தரமாட்டார். அப்பா கொடுப்பார், அண்ணன் கொடுப்பார், பையன் கொடுப்பான். வெளியில அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கும். அதனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட். நான் அப்பா வண்டி ஓட்டிட்டு போகும்போது முன்னால் ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு தான் அழகா இருக்கிறோம், அதனாலேயே வண்டி நிற்கணும்னு எதிர்பார்க்கும். நீ அழகா இருக்கிறங்கிறது டிரைவருக்கு தெரியும், ஆனால் இந்த வண்டிக்கு தெரியாது. நீ சின்ன பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும், இந்த வண்டிக்கு தெரியாது. ஆக have develop the civic sense. சமூகத்தை எதிர்கொள்ளுகின்ற பொழுது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப், உள்ளுக்குள் மென்மை இருந்தாலும் அப்படி வாங்க வெளியில. ஏனென்றால் அது நம்மை பாதுகாக்கின்ற வளையம். இவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ரோட்டரியில. நம்ம எல்லாம் பாதுகாக்கவும் நம்மை முன்னேற்றுவதற்காகவும் பெரிய குரூப் கிடைச்சிருக்கும் பொழுது அதை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு கவர்னரா ஆண்கள் உட்காருகின்ற வரலாறு அதிகமாக இருக்கிறது, பெண்கள் அதிகமாக உட்காருகின்ற வரலாறு வரும் காலங்களில் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, காந்தி கிருஷ்ணன் உங்களுக்கும் கூட இருக்கிற எல்லாருக்குமே, நான் இதை ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன் தெரியுமா? இதை சொல்றதுக்கு நான் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிடுவேன் உங்களை. ஆனால் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் தயங்குறேன். சொல்லிடுறேன். இதுதான் டேக் அவே மெசேஜ் உங்களுக்கு. நம்ம எல்லாருமே யார் தெரியுமா? நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. நம்ம எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, நம்ம நல்லவங்க. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? கூட இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிடுறோம். அதனால்தான் சில வெற்றி பெறுகின்ற வழிகளில் சிலர் தோல்வி உறுகிறோம், பல பேரை விட்டுட்டு போயிடுறோம். நான் இதை ரொம்ப முக்கியமான கூட்டங்களுக்கு மட்டும் சொல்லி இருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டமாக தெரிவதனால் நான் அதை சொல்கிறேன். ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, காட்டாறு. ஒரு தவளை இருந்துச்சான். அந்த தவளை ஜாலியா இருந்துச்சு, நம்மள மாதிரி. நான் மறுபடியும் வருவேன் உங்களை சந்திக்க. அத்தனை பேரும் அடுத்த கட்டத்திற்கு ஏறி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நானும் அப்படித்தான் அடுத்த கட்டத்திற்கு நான் உயர்ந்திருப்பேன். இதோ என் பென்சில்ல இருந்து தொடங்கிய என் வாழ்க்கை பயணம் இப்ப கிரீன் பென்ல நிக்குதுல்ல, இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய இங்கிற்கான அதிகாரம் கூடும். உழைப்பேன் நான், நீங்களும் உழைத்து பாருங்கள்.